Hey guys, welcome to our channel Fila Dark Fanfics. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்ஸிக் மாமா சிம்மனுடைய எஃப்எஃப். ஆமாண்டா, நீங்கள் சரியாக தான் கேட்டிருக்கீங்க. இது எஃப்எஃபாக, அதாவது ஷார்ட் எஃப்எஃபாக கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 பார்ட் ஓகே இல்லை? 2 to 3னா ஆக்சுவலாக நம்ம போன இதுவே 2 ஹவர்ஸ் பார்த்துட்டோம். அது எப்படியா இருந்தாலும் ஒரு 4 பார்ட்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருப்பேன் லிட்ரலாக. நான் மோஸ்ட்டாக ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி தானே போடுவேன். ஸோ அப்படி பார்த்தா நான் ஒரு 4 பார்ட்ஸ் முடிச்சிருக்கேன்ல. ஸோ ஒரு 2 to 3 இல்லை 3 to 4 அந்த மாதிரி அதுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா இருக்குன்னா ஒரு போல் போடுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இது எஃப்எஃபாக மாற்றணுமா, இல்லைனா இந்த 1 ஷாட் இந்த 2 ஷாட் இல்லாமல் 3 ஷாட்டில் முடிக்கலாமான்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் எதோட பார்த்துட்டு இருந்தோன்னா, ஸோ நீங்கள் சிம்மனுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க. பட் உங்கள் மனசில் 1000 தயக்கம் இருக்கும். இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா, சிம்மன் எனக்கானவனா, ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே சொல்கிறது எதுவானால உங்ககிட்ட ஜிம்மின் கூட தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. ஸோ அதனால ஜிம்மினுக்கு ஓகே சொல்லிடலான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸும் அதில் ஓகே தான். பட் ஜிம்மனோட அப்பா அதுக்கு இன்னும் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, இல்லை வேண்டான்னு. ஏன்னா ஜிம்மின் மேலே ஜிம்மனோட அப்பாவுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இப்போ குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டான். அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறது இன்னும் உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாது, ஈவன் உங்களுக்கும் தெரியாது. ஸோ இப்படியே தான்டா. தென் அன்றைக்கி நைட்டு சிம்மின் உங்ககிட்ட அப்படியே வந்திருப்பான். ஆனால் நீங்கள் ரொம்ப பயந்து உங்களுக்கு லைட்டாக வீசிங்கே வந்திருக்கும். ஏன்னா ஜிம்மின் கொஞ்சம் எல்லாம் மீற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஜிம்மின் உங்களுக்கு வீசிங் வந்தானே ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால உங்களை ஹக் பண்ண உடனே உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து அவன் கூட இருக்கீங்க. அவனை ஹக் பண்ணும் போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உங்களே அறியாமல் ஒரு 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 பீஸ்குள்ளே உங்களை அனுப்புது. நீங்கள் அப்படியே ஜிம்மினை ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. ஜிம்முக்கு தான் எங்கள் கஷ்டம், பொண்டாட்டி இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையடா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே தூங்கியிருப்பான் அவனும். ஏன்னா பயபுலியும் லைட்டாக குடிச்சு தான் வந்திருக்கும், அதனால் தூங்கியிருப்பான். ஸோ மறுநாள் நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுக்க ட்ரை பண்ணுறீங்க. திரும்பியே படுக்க முடியல. பட் உங்களை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சிம்மன் தான் உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே கை வச்சுருக்கான். நீங்கள் ரொம்ப பயந்துட்டு சிம்மனோட கையை தள்ளி விட்டுட்டு அப்படியே பெட்லேருந்து உருண்டு கீழே விழுந்துறீங்க. சிம்மன் எனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே இந்த மெட்மானையில் நின்று உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் கீழே விழுந்து அப்படியே இருக்கீங்க. பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உங்களை தூக்கி விடுறான். கையிடு ஜிம்மன், என்ன பண்ணிட்டு இருந்தா? அது சும்மாடி, தெரியாமல் கை எங்கே போகும் ஜிம்மன், இது நல்லா இல்லை பார்த்துக்கோ. என்னடி சொல்லு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிதான்ப்பா? உங்ககிட்ட தானே. எப்படி இருந்தாலும் நீ நானும் ஒன்றா சேரணும், நம்மளுக்கு பேபிஸ்லாம் வரணும்டி. என்னடி இவ்வளோ இதுவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்க இப்போ அப்படியே கை வைக்கிறான். நீங்கள் ஆனால் தள்ளிட்டு ஜிமன், சரி நீ முதல்ல போ, நான் கிளம்பணும். என்ன, நான் எங்கே தான் இருக்க போகிறேன் ஜிமன், இன்னைக்கு காலேஜ் போகணும். காலேஜ் இது எனக்கு போகவே பிடிக்கலடி. ஒரு நாள் என் கூட இருடிங்க, ஜோலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை ஜிமன், நீ கிளம்பு, நானும் கிளம்புறோம் காலேஜுக்கு. நீ வரலன்னா பரவாயில்ல, நான் அப்போ சரி தொலைகிறேன். சரி அட்லீஸ்ட் ஒன்றா வச்சு பார்த்து ஜிமன், நீ முதல்ல போடா அப்படின்னு சொல்லி அவனை தரன்னு வெளியே கொண்டு போய் விட்டு மூச்சிலே கதவு சாத்திடுறீங்க. ஜிமனுக்கு லைட்டாக கோவம் வருது. இவ வார பொண்டாட்டி லவ் யூடி, அழகியே என்ன சாஃப்டாக இருந்துச்சு. அப்பா நல்லா புஸ்குன்னு
குஷன் ரீ குஷன் இப்போ தான் டச் பண்ணி போத. ஐயோ, முன்னாடியே எழுச்சிக்கக்கூடாது. நல்லா கரடி தப்பு தூங்கிட்டேன். ச்சே, மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி அவன் கையை அப்படியே லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் இங்கே வெளியே நின்றுட்டு. அப்போ தான் உங்கள் அப்பா கரெக்டாக, ஜிமின் இங்கே என்னப்பா பண்ணுற? ஐயோ அங்கிள், ஒய்யனை பார்க்க வந்தேன். இவ்வளோ காயிலையா? ஆமாம் அங்கிள், அவளை காலைல வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். அப்படியாப்பா, நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஐயோ, என் மனசுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். சரி, நானும் நடைய கட்டுறா சொல்ல குட்டி பார்க்க தாண்டி முடியல, ஃபீல் பண்ணேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்து பேசிட்டு போயிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே உங்கள் ரெஸ்ட்ரூம்குள்ளே வந்து அப்படியே கீழே கதவு சத்துட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. உங்களுக்கு அழுகலையாக வருது, ஏன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி வாழை மாதிரி பழகிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் போது உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. தெரியாமல் ஓகே சொல்லிட்டேண்ணா. ஐயோ, இவன் என்ன பண்ணுறது? ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அழுகுறீங்க. அப்படியே பொறுமையாக இருந்துச்சு, அப்படியே கிளம்புறீங்க காலேஜுக்கும். பட் உங்கள் யோசனை ஃபுல்லாக ஜிமின் பண்ண தான் ஞாபகமாக இருக்குது. இன்றைக்கி நீ ரொம்ப ரொம்ப எல்லாம் மீறிட்டா ஜிமின், எனக்கு இதை பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே குளிஞ்சு கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஹாலில் தான் வெயிட் பண்ணுறீங்க, ஏன்னா ஜிமின் உங்களை கூப்பிட்டு போவான். ஆனால் நீங்கள் அப்பா கிட்டே கேட்டிருப்பீங்க, அப்பா என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி. ஆனால் உங்கள் டேடி வந்து, மா ஜிமின் தாம்மா வந்து காயிலே வந்து நின்றுட்டாங்க. காயிலே? ஆ காயில் வந்துட்டானோ? ஆமாம்மா, உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டான். சர்ப்ரைஸா? ஆமாம், கையில் ஒரு நல்ல பெரிய ஷாக் கொடுத்தான். அந்த மாதிரி பண்ணி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயிலே முணங்கிட்டுருக்கீங்க. என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா, அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும், என்னை கூட்டிகிட்டு போங்க. சரிம்மா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் வெளியே வந்து பார்த்தா ஜிமின் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் பைக் வச்சு நின்றுட்டுருக்கான். தோ மாப்பிள்ளையே வந்துட்டாரே. ஜிமின் மாப்பிள்ளை, இதுக்கப்புறம் நான் உங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல. என்ன மாமா, அதுக்கு தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், நீங்கள் ரொம்ப லேட்டு மாமா. சரி ஜிமினா, தோ பாப்பாவை கூப்பிட்டு போக பத்திரமா. நான் உங்கள் அப்பா ரெடி ஆகிட்டாரா? அந்த மனுஷன் ரெடியாக தான் இருக்காரு அங்கிள். மாமா போங்க. சரிம்மா, சரி ஒய்யன்மா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் உள்ளே போயிடுறாரு. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு, செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிகிட்டே பார்க்குறான். இவன் ஏன் இப்படி பார்க்குறான்? ஜிமின், சொல்லு ஷேர். ஜிமினா, என்ன வேணுமாங்களா? என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்ககிட்ட வந்து உங்கள் ஹிப்ஸை அப்படியே உங்கள் கையால் பிடிக்க வரான். பட் நீங்கள் அவன் கையை கரெக்டாக பிடிச்சிட்ட. ஜிமின், நான் உன்னை சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேன். என்ன வேணால் சொல்லுடி, என்ன வேணால் சொல்லு. உன் மாமா தப்பாக எடுத்துக்க மாட்டான். அன்லஸ் அன்டில் ஒன்றும் இல்லை. நீ வண்டியில் ஏறுமா, அதான் காலேஜுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. போகும்போது என் ஜல்லா குடிக்க என்ன வேணும்னு கேட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு போகிறேன். இல்லை ஜிமின், காலேஜ்க்கு ஏற்றிட்ட, வா நீ ஏறுவா முதல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏற்றிக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப் தான். அதில் பேஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கும், கேக்கு அப்படின்னு சொல்லி. அந்த கடைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜிமின் உங்களை அடிக்கடி அங்கே தான் கூப்பிட்டு போவான். ஸோ இப்போயும் அங்கே தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கான். உங்கள் மூட் கொஞ்சம் இப்போ லைட் ஆகுது. ஜிமின், இன்றைக்கி ஏதோ புதுசாக, ஆமாண்டி அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுகில் அப்படியே கை வச்சு கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் போகிறீங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட் சைட்லாம் உட்காருவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களே இப்போ உட்கார வரீங்க. ஆனால் ஜிமின் உங்களோட ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தா அவனே பக்கத்தில் எழுந்துச்சி வந்து உட்காரான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. வினோதமாக பிஹேவ் பண்ணாத ஜிமின்.
அப்படின்னு சொல்கிறீங்க. வினோதமாக நான் ஏன் ஜலாக்குட்டி பிஹேவ் பண்ண போகிறேன். சரி வெயிட்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ அந்த வெயிட்டரும் வராங்க. ஸோ நிறைய ஆர்டர் பண்ணுறான். இல்லை இல்லை ஆனால் அவ்வளோலாம் வேண்டாம். ஏய் நீ ரெடி எடுத்துகிட்டு வாங்க. இல்லைண்ணா எனக்கு காலேஜ் இருக்குது. அவன் இப்படி தான் விளையாடிட்டுருப்பான். அவனுக்கு என்ன ஸ்டடீஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அவனுக்கு. அவன் இப்படின்றதுக்குள்ளே படிச்சிருவான். நீங்கள் வெறும் ஒரு 2 டிஷ்ஷஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, நிறைய வேண்டாம். மேடம் சார் தான். ஐயோ சொன்னால் கேளுங்க. பேக் பண்ணி எடுத்துட்டோம். இல்லை வேண்டாம். இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த வெயிட்ரஸ் முடிச்சோடனே அந்த வெயிட்ரஸ் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமா? ஓகே ஓகே சார், இதோ பார்சல் எல்லாம் ரெடியாக உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க ஜிம்மினை பார்த்து முறைக்கிறீங்க. ஜிம்மன் எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கா? ஏய் என்னடி நீ என்ன அக்செப்ட் பண்ணியிருக்க? நம்ம 2 பேரும் மேரேஜ் ஆக போகுது. ஒரு ட்ரீட்னு வச்சுக்க. என் குட்டி சலா குட்டி லிப்ஸுக்கு, அவள் த்ரோட்டுக்கு, அவள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஜிம்மினுக்கு ஃபீல் ஆகுது. சரி உன் வயிறுக்கு எல்லாம் குழு குழுன்னு இருக்கணும்ல. என் பொண்டாட்டி இப்போத்துலேருந்து நான் பார்த்துக்கினா தானே உண்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அச்சோ இவன் எப்படி பேசிகிட்ருக்கான், இவன்கிட்ட நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்ட பேஸ்ட்ரீஸ் அப்புறம் வந்து குனாஃபா சாக்லேட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது அப்படியே வருது. ஸோ நீங்களும் அப்படியே அதை பொறுமையாக சாப்பிட்டு வரீங்க. அப்பா அச்சமன் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுடி ஜலாக்குட்டி, அதுக்கு தாண்டி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உங்கள் தைஸில் கை வச்சு அப்படியே ரப் பண்ணி உங்கள் இன்னொரு தைஸ் வரைக்கும் வரான். கையேடு. என்னடி அங்கே இன்னும் பாகலடி எப்படி இருக்குன்னு அட்லீஸ்ட் ஜிமின் கையெடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி நின்றுறீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களும் அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் கத்திருக்க மாட்டீங்க, லைட்டாக தான் சொல்லியிருப்பீங்க. பட் நீங்கள் ஏஞ்சிக்கும் போது லைட்டாக பெஞ்சில் ஏறிச்சு கொஞ்சம் சத்தம் ஏற்பட்டிருக்கும். ஸோ எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. ஏன் உட்காரு. சாரி சாரி ஜிமின், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏ மூடே ஸ்பாயில் பண்ணிட்டோம். சாப்பிடு நீ, அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை ஜிமின் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அப்படியே மூடு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பேஸ்ட்ரீஸ்லாம் அப்படியே கடக்கணும் சாப்பிட்டு வேறு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஞ்சி ரெஸ்ட்டும் போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு அதை சாப்பிடவே பிடிக்கல. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம். ஆனால் இப்போ அதில் உங்களுக்கு பார்க்கும்போது எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சாப்பிட. நீங்கள் அப்படியே வச்சு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. மேடம் உங்கள் பேக்கேஜ் எல்லாம் என்ன மேடம், இது இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா? சொல்லுங்கள், நான் பார்சல் பண்ணி தரவா? ம் பார்சலே பண்ணிவிடுங்க. ஓகே மேம் இது நீங்கள் டச் பண்ணிட்டீங்கல்ல, கொஞ்சம் தானே இருக்குது சாப்பிட்ருங்க, மற்றதெல்லாம் நான் பார்சல் பண்ணிடுறேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறா. நீங்கள் அவகிட்ட ஸ்மைல் பண்ணுறது கூட இல்லாமல் ஒரு மாதிரி செம்ம கஷ்டத்தில் இருக்கீங்க. இவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு உள்ள ஜிம்மன் செம்ம காண்டாக இருக்கா. என்ன இவா நேற்றுலேருந்து எப்படி பண்ணிகிட்ருக்கா? எனக்கு பிடிச்சி போய் தானே ஓகேன்னு சொன்னேன் மேரேஜ்க்கு. இப்போ என்ன என்ன அவளுக்கு இப்போ பிரச்சனை? ச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் அங்கேருந்து வரான். ஸோ நீங்கள் அப்படியே பேன்னு உட்காந்துட்ருக்கீங்க பிட்டு பிடிச்ச மாதிரி. என்னாச்சு அவளுக்கு? ஏய் செல்லக்குட்டி, ஷிவ் ஜிமின் வா போகலாம். ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ ஜிமின் அந்த பார்சல்லாம் எடுத்துகிட்டு ஸோ 2 பேரும் காலேஜ்குள்ளே போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போகலாம் வரும்போது ஜிமின் அப்படியே உங்கள் ஹிப்போட சேர்த்து அவன் பாடிக்கிட்ட அணைச்சிக்கிறான். ஜிமின் காலேஜ் நீ காலேருந்து என்ன செம்ம காண்டாக்கிட்ட. போதும், அந்த காண்டெல்லாம் போதும். இப்போ இங்கே வந்து ஜிமின் அது பண்ணாத இது பண்ணாதானே இங்கே முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தாத. உனக்கே தெரியும் இந்த காலேஜில் நான் எவ்வளோ கெத்தாக தெரிஞ்சிட்ருக்கேன்னு. வந்து டென்ஷன் படுத்துட்ருக்காது புரிஞ்சுதா? ஜிமின் என்ன ஜிமின் வாயால் ஒழுங்காக சொல்ல. சரி ஜிமின் சொல்லு. சொன்னல ஓகேவா? நான் ரொம்பலாம் பண்ண மாட்டேன், ஆனால் பண்ணுவேன். ஜிமின்
ஏய், இங்கே இருக்க ஒரு ஒரு நாய்க்கும் தெரியணும்டி நீ எந்தண்ணா, எனக்கு மட்டும்தானே, கண்டிப்பாக நான் அதை ஷோ ஆஃப் பண்ணுவேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பேக்கையும் சேர்த்து ஜிம்மன் தான் எடுத்துகிட்டு போகிறான். பட் இது ஒன்றும் புதுசு இல்லை. பட் என்ன புதுசுனா, ஜிம்மன் இப்போட அப்படியே சேர்த்து வச்சு உங்களை பிடிச்சி வச்சுருக்கான்ல, அதுதான் அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஜிம்மன் அப்படியே போயிட்டு கேன்டீனுக்கு தான் போகிறான். ஏன்னா இந்த காலையில் பாதி பசங்க கேன்டீனில் தான் இருப்பாங்க, நல்லா தெரியும் அவனுக்கு. அப்படியே கேன்டீன் போயிட்டு அப்படியே அங்கே இருக்க ஒரு பிளேட் எடுத்து, ஏய் எல்லாரும் இங்கே பாருங்கள் அப்படின்னு கத்துறான். ஸோ அங்கே இருக்க எல்லாம் பேன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜிம்மின் அந்த பெஞ்சில் ஏறிட்டு அப்படியே உங்களை தூக்கி அப்படியே அந்த பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே பேலன்ஸ் பற்றாமல் ஜிம்மினோட கழுத்தை பிடிச்சி அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. பர்ஃபெக்ட் பண்ணாடி இப்படி தான். இல்லை ஏய் கை அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. எல்லாம் உங்களை பார்க்க ரொம்ப ஷை ஆகிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை ஜிம்மினோட செஸ்ட்டில் வச்சுக்கிறீங்க. பொண்டாட்டி நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்மன் ஏய் இங்கே இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் தெரியணும், என் ஷிவ் எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆக போகுது. இதுக்கப்புறம் யாராவது நூல் விட்றேன், பட்டை விட்றேன், அது விட்றேன், இது விட்றேன்னு பின்னாடி துத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயிரோடு இருக்க மாட்டீங்க. எப்படி உயிரோடு இருக்க மாட்டீங்க? ஏய் சொன்னா செய்வேன்டா, சும்மா ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரேகாக பேசுகிறான். எல்லோரும் எனக்கும் ஜெமினுக்குமா, ஐயோ ஒரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சோமே, ஏன்னா எனக்கும் சிவகுமா, அவங்கள நாங்கள் வேறு மாதிரில பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே கீழே இறங்கி உங்களை அப்படியே அழுக்காக தூக்குறான். ஜிம்மன் இதெல்லாம் ரொம்ப 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 ஓவர். ஏய் செல்லக்குட்டி இப்போ தான் மெயின் பிக்சரு அப்படின்னு சொல்லி ஜிம்மன் அப்படியே அங்கே இருக்க எல்லா முறையும் வச்சு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த கிஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் ஆஷா, கொஞ்சம் கண்ட்ரோலாக, நிறைய லஸ்ட்டாக, கொஞ்சம் லவ்வாக அப்படி இருக்கும். ஜிம்மன் இத்தனை நாள் உங்களை 2 வாட்டி கிஸ் பண்ணியிருப்பான். 2 வாட்டியுமே ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப ஹம்பிளாக இருக்கும். அது கிஸ்ஸுன்னே சொல்ல முடியாது, ஒரு பெக் தான், ஒரு லாங் பெக். அவன் லிப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணியிருக்க மாட்டான், ரொம்பலாம் உங்ககிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இப்போ அவன் டங்க்கெல்லாம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஆனால் புஷ் அண்ட் புல் பண்ண முடியல. ஏன்னா ஜிம்மன் ஃபஸ்ட்டே வார்னிங் பண்ணி தான் வந்திருப்பான். ஸோ அதனால் நீங்கள் ஜிம்மனுடைய அந்த ஷர்ட்டோட கலரை இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பியர் வெஸ்டில் ட்ரெஸ்கில் கைவிட்டு உங்களுடைய பேக் போனெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். உங்கள் ட்ரெஸ்ஸு அதனால தூக்குது. ஜிம்மன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக லைட்டாக அசிங்கமாக இருக்குது. நீங்கள் உடனே ஜிம்மன் லைட்டாக தள்ளிட்டு, பட் தள்ளிடாத மாதிரி நீங்கள் அப்படியே மூவ் ஆகிட்டு, ஜிம்மன் ஏய் ஏய் என் பேக் எடுறா மச்சான் அப்படின்னு ஒன்னே அங்கேருந்து தயங்குதான். ஜிமினோட பேக்லேருந்து இன்ஹேலர் அப்படியே தூக்கி போடுறான். ஜிமினோட அப்படியே ஹேர்லேயே பிடிச்சி சொல்ல இந்த சாரி நல்ல வேலை இப்படி நடிச்சதுனால விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த இன்ஹேலர் பிடிச்சிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜிமினோ உங்கள் பின்னாடி வரும்போது கரெக்டாக லேடிஸ் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. உள்ளே வரலாம் மறுபடியும் பார்க்குறான்னா அங்கேருந்து கேர்ள்ஸ்லாம் பாய்ஸ் இப்போ போனால அவன் உங்களுதுன்னு எங்களுக்கு தெரியும், பட் உள்ள அவன் மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ வேண்டாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கலாச்சிட்டு போகிறா. இவளுங்க வேறு செல்லாக்குட்டிக்கு என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்கான். நீங்கள் உள்ளே அப்படியே அந்த இன்ஹேலரை வச்சுட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஜிம்மன் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் நீ இப்படிலாம் பண்ணுற, உனக்கு தெரியுதா இல்லையா நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி. இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மன், இத்தனை நாள் இருந்த கேஸ் எனக்கு ஓகே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிது, ஆனால் நீ இன்னைக்கு பண்ணது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ பின்னாடி இருந்து மின்னா அழுதுகிட்டே இருவையன் மின்னா ஆமாம் அழுதுகிட்டே இரு,
இதை சொல்லி சொல்லி அவங்ககிட்ட சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக் அப்படியே போட்டுட்டேன். திருந்துற ஜென்மமாக இருந்தால் பரவாயில்ல, திருந்தாத ஜென்மத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டே போகிறான். நீங்கள் பின்னாடி போகலான்னு அப்படியே வரீங்க வெளில. ஆனால் ஜிம்மின் அங்கே இருந்துச்சு. சலா குட்டி முடிஞ்சிச்சாவா போகலாம். ஜிம்மின் இல்லை இல்லை ஏய் ஏய் மீனா மீனா உள்ளே இருந்தவங்க கூட இல்லை, அவள் போகிறத பார்த்துட்டு தான் அவள் கூட பேச. ஏய் அவள் கூட பேசாத ஷேவ், என்னோட பார்த்தாலே பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல. நான் பிடிக்கலன்னு சொல்கிற விஷயத்த நீ பண்ணுவியா? எல்லாம் கூட்டி பண்ண மாட்டான்ல நினச்சேன். இல்லை ஜிம்மின் அது என்ன இல்லை ஜிம்மின்னு சொல்கிறேன்ல, கேளுடி பட்டு. எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கல சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் சொல்கிறது கேளு, வேண்டாமே, அவளுக்கும் நம்மளுக்கும் நல்லா இல்லை, ஓகேவா? அந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணுக்கிட்டே பேசாத. சரி ஜிம்மின், வாப்பலாம். சரி ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. எங்கே ஜிம்மின் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்கன்னு கூட தெரியாமல் வேணும்னே அப்படியே உங்களுடைய தைஸ் அப்படியே உரைச்சிறது. செலாகுட்டி நீயும் நானும் இன்னும் நல்லா அப்படியே ஒன்று அப்படியே ஏதோ ஒரு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிற மாதிரியே உங்கள் காதை லிக் பண்ணுறது, உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணுறதுன்னு அவங்க எல்லார் முன்னாடியும் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாம் அதை பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்படியே ட்விட் பண்ணுறாங்க. உங்களுடைய ஃபோனுக்கு டிங் டிங் டிங்னு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன இது அப்படின்னு சொல்லி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதில் ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோவும் ஜிம்மின் ஃபோட்டோவும் தான் அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து அப்படியே கமெண்ட்ஸில் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் அதை ரொம்ப அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர்லாம் அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஜிம்மின் இருந்து தான், ஜிம்மின் எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ ஸ்வேகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பேரும், ஐயோ ஐயன் அவங்க என் க்ரஷ் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பேரும். ஒரு சில பேர் சரியான லஸ்ஃபுல் கப்பலாக இருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறதும், இதெல்லாம் கேட்டு இன்னும் நீங்கள் ஒரு மாதிரி உடஞ்சிடுறீங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறீங்க, என்ன இங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவமாக உங்கள் ஃபோனை போடுறீங்க. ஜிம்மின் என்னடி ஆச்சு தங்கம்? ஒன்று இல்லை சார். என்னம்மா ஏன் சார் ரெஸ்ட் ரூம்? போ. ஏய் பொண்டாட்டி ரெஸ்ட் ரூம் தான் என்கிட்ட அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள நீங்கள் ஜிம்மின் பேசுகிறது எதுவும் கேட்காமா அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவு சாத்திட்டு ஒரு மாதிரி அப்படியே உங்களே கேட்டுட்ருக்கீங்க, என்ன இது, என்ன நடக்குது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் அழுகாக வருது. ஏன்னா நிறைய பிக்சர்ஸு ஜிம்மின் உங்ககிட்ட வந்து பேசும்போது ஸோ அந்த ஆங்கிள்லாம் ரொம்ப இன்டென்சிவாக இருக்குது. ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன இதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. எங்கள் பசங்களாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், நான் என்ன தான் பண்ணுறது, இவன் என்னமே பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜிம்மினா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. லிட்ரலாக உங்களுக்கு சுத்தமாக இப்போ பிடிக்காமே போயிடுச்சு. ஸோ அப்போல்லாம் அது ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஃபீலிங்காக தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த நியூ ஃபீலிங் அப்படியே டிஸ்கஸ்டாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜிம்மின் கிட்ட கூட சொல்லாமல் வீட்டுக்கு போயிடுறீங்க. இங்கே ஜிம்மினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எங்கடா போகணும் ஏன்னு அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் அங்கேருந்து ஜெயகாவோட வந்து, ஏய் மச்சான், ஏய் என்னடா என்ன பாத்தியா, சிவ பாத்தியா, ஏய் சிவ எப்பயோ வீட்டுக்கு போயிட்டாடா, ஏய் என்ன சொல்கிற, அப்படிலாம் இருக்காதுடா, என் செல்லக்குட்டி என்கிட்ட சொல்லாமல், ஏய் போயிட்டாடா அவ, என்னடா மச்சான் சொல்கிறதே, ஆமாண்டா என் ரெஸ்ட் ரூம் எதுன்னு சொல்லி போனான்ல. ஸோ அதுலேருந்து 1 ஹவர்லேயே ஏன்னா அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து போனால் இங்கே பார் கேட் பாஸ், ஏய் உங்ககிட்ட சொல்லிடா தெரியலையே,
எப்புட்றா ஏன்டா ஏன்டா இவ இப்படி இருக்கா? நான் தான் அவளுக்குன்னு இருக்கேன்ல. ஆ அவளை நான் எவ்வளோ தேடிட்டுருக்கேன். என்ன நினச்சிட்ருக்கா அவ? என்ன என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சிம்மிக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. டேய் மச்சான், எனக்கு சுருன்னு கோவம் இருக்குதுடா. இவ பண்ணுறதுலாம் எனக்கு கோவமாக ஆகுதுடா. டேய் கூல்டவுன் ஆகுடா ஜான் ட்ரக்ஸ். ஏய் ஜிமேன், ஏய் என்ன தப்பான வழிக்கு போகாதடா, அது பண்ணடா. இதெல்லாம் உங்களுடைய வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ட்ரக்ஸ் வேணும். காய் உங்ககிட்ட இருக்கா? இல்லை மச்சா, உங்ககிட்ட ஜெகே என்கிட்ட இல்லைடா. தேயாங் உங்ககிட்ட இருக்காடா? இல்லைடா என்கிட்ட எப்படிடா? ஏய் ஜாக்சன், அப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. இல்லை மச்சா. ஏய் என்னடா பாக்கெட்டுக்குள்ள என்னதுடா அது? என்ன பவுட்ரா? மூஞ்சிக்கு அடிச்சுக்க போறியா? என்னது இது? ட்ரக்ஸ் தான் மச்சான். அப்போ எதுக்குடா நான் கேட்டும்போது தரல? ஏய் சண்டை போடாத, இது காலேஜ்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் என்ன எல்லோரும் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? அவ்வளோதான். நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, இருக்கா இல்லையான்னு கேட்குறேன். அது நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமன் காயம் ஃப்ரெண்டு கூட பார்க்காம அப்படியே கைவங்க வந்துட்டான். அங்கே இருக்கவங்க எல்லாம் தான் ஏய் சர்றா மச்சான் ஏதோ பயத்தில் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கொஞ்சம் ஃபன்னியாக அப்படியே சிரித்து பேசி மாற்றிடுறாங்க. இங்கே நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே உங்கள் ரூமுக்கு போய் தான் படுக்கிறீங்க. அட்லீஸ்ட் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லமா? ஆமாம், இதுதான் கரெக்ட். அப்பாட்ட சொல்லவா? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் அடிக்கிறீங்க ஒருத்தருக்கு. ஸோ அங்கேருந்து ஹலோ 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 மாமா. என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிற? இல்லை பதட்டமாலாம் இல்லை மாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஃப்ரீயாக தாம்மா இருக்கேன், சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடி பார்த்தா ஒரு மீட்டிங் போயிருக்கு. எல்லோரும் ஜிமின் அப்பாவை குறுக்குன்னு பார்க்குறாங்க. என்ன ஃப்ரீயாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிமினோட அப்பா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சொல்லுமா என்னாச்சு? அங்கிள், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கவா? என்னம்மா எது வந்தாலும் சொல்லு. அங்கிள், மேரேஜ் ஒரு 3 months to 4 months கொஞ்சம் தள்ளி அது தள்ளி. சரிம்மா, நீ என்ன ஆசைப்படுறியோ அதான். உனக்கு வேணான்னா கூட நிறுத்திடுறேன். உண்மையே தான், உனக்கு வேணான்னா கூட நிறுத்திடுறேன். அப்படியே அங்கிள், இப்போவே ஆமான்னு சொல்லுமா, நிறுத்திடலாம். ஹலோ 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 அப்படின்னு பார்த்தா கால் கட் ஆகிருக்கு. ஏன்னா இது கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோனையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ ஜிம்மன் பின்னாடி இருந்து அந்த ஃபோனை அப்படியே பிடுங்குறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா ஜிம்மன் தான் லைட்டாக ரெட் ஐஸோட ஒரு மாதிரி நிதானத்திலே இல்லை. அவன் ஐஸ் மட்டும் உன்னை ஷார்ப்பாக பார்க்குது. ஏய் என்ன 4 months போஸ்ட்பான்? அது கேட்டிருப்பானா? இவ்வளோ கிட்ட வந்திருக்கான். நான் எப்படி இதை நோட் பண்ணாமல் இருந்தேன்? எப்படி வந்திருப்பான்? கதவை சாத்திருந்தேனா இல்லையா? ஞாபகமே வரலையே. வயன் செலா குட்டி, என்ன உங்கள்கிட்ட அப்படின்னா கேட்டேன், எப்படியும் திருன்னு முடிகிற. என்ன போஸ்பான்? அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏன் சொல்லாமல் அந்த சிமே உடம்பு சரியில்லை சிமெண்ட், ரொம்ப முடியல. அதுக்கு என்கிட்ட சொல்லியிருக்கனால. அது இல்லை சிமெண்ட், அது சும்மா அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. நான் கேட்குறதுக்கு பதில் ஏன் சொல்லலை? சிம்மன், அதான் சொல்கிறேன்ல, என்னால் இப்போ சொல்ல முடியாது. எல்லாமே டென்ஷன் ஏற்றக்கூடாது நீ மாமா டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் ஒரு மாதிரி அந்த ட்ரக்கோட எஃபெக்டில் பேசிகிட்ருக்கான். நீங்கள் என்னடா இவன் பேசிகிட்ருக்கான்னு அப்படியே ஒரு மாதிரி குறுக்குறுனே பார்க்குறீங்க. ஸோ இதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாகுது.
நீங்கள் பின்னாடி முன்னாடி போகிறீங்க. சிமன், ஏன் அப்படி, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோவா தெரியலல்ல, பட் ட்ரிங்க் பண்ணலன்னு தெரியுது, ஏன்னா ஸ்மெல் வரலை. ஏய் ஏன்டி மூச்சு வாங்குற? மேலே கீழே போயிட்டு வருது, எனக்கு இங்கே வாங்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிமன் அப்படியே ப்ரீத் ரொம்ப பண்ணிகிட்டே ஒரு மாதிரி கல் பண்ணிகிட்டே அவங்க கிட்ட வரான். உங்களுக்கு அவ்வளோதான். சிமன், என்னாச்சு உனக்கு? குடிச்சிருக்கியா? இல்லை நீ குடிக்கலன்னு தெரியுது, அப்புறம் என்ன? சிமன், பயமுறுத்தாத, விளையாடாத, இது கேம் கிடையாது, பயமாக இருக்குது, ஜோக் அடிக்கிறேன்னா பயந்துட்டேன், நான் உண்மையாக பயந்துட்டேன், ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து பின்னாடி போகிறீங்க. கேமா? ஜோக்கா? ஐயோ செலாகுட்டி, ஜோக்கெலாம் இல்லைம்மா, நான் தான் வந்துருக்கேன், பயப்படாத, நான் தான் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்கிட்டு போகலான்னு வந்தேன் செலகுட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை அப்படியே ஒரு மாதிரி தட்டிகிட்டே சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான். அதை பார்த்து கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேண்டாம், பயமாக இருக்கு, பயமாக இருக்கு சிமன், பயமாக இருக்கு சிமன், சிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கை கால்லாம் உதறுது உங்களுக்கு. ஸோ இப்போ கரெக்டாக ஜிமினோட அப்பா கால் பண்ணுறாரு. உங்கள் கையில் தானே ஃபோன் வச்சுருக்கீங்க? அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணலான்னு போகும்போது ஜிமின் உங்கள் ஃபோனை வாங்கி அப்படியே தூக்கி விசிறி அடிக்கிறான். அது வாலில் பட்டு அப்படியே செதறி போய் கீழே விழுது. ஜிமின், என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் கிட்டே போடலான்னு வரும்போது ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கிட்ட இருக்கிறான். ஜிமின் விட்டு, இது நல்லா பார்த்துக்கோ, ஏன் இப்படி பண்ணுற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரீங்க. அவன் மேலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி கை கால்லாம் உதறுது. ஆனால் அந்த பர்ஃப்யூம் கண்டிப்பாக ஜிமிந்து கிடையாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பர்ஃப்யூம். ஸோ நீங்களும் அப்படியே க்யூரியஸ் ஆகிட்டு, என்ன ஜிமின் மேலே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கிட்ட போய் லேட்டாக ஸ்மெல் பண்ணுறீங்க. இது ஜிம்மினுக்கு இன்னும் சுருன்னு ஏறுது. ஸோ ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹிப்பை பிடிச்சி அவன் பாடி கூட டைட்டாக க்ரிப்பன் பண்ணுறான். அப்படியே க்ரிப் பண்ணுறான். உங்களால் அவன் பாடி ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் பாடி அப்படியே செம்மையாக ஷிவர் ஆகுது. இவ்வளோ ஜிமின் வந்து இவ்வளோ கிட்ட உங்களை இழுத்ததுனால நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி ஜிமினை பார்க்குறீங்க. ஸ்வெட் ஆகிட்டு ஜிமினை அப்படியே உங்கள் கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரான். அப்படியே எங்கே பார்த்தா ஜிமினோட அப்பா தான். என்ன என் கால் அடிச்சா, என்ன எடுக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு அவளுக்கு? என்ன இருக்கும், கல்யாணம் போஸ்ட்பான் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாதிரி தயக்கத்தோடு சொன்னான். பயந்துட்டாளா? இல்லையே, ஏன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, ரிங் போயிட்டு தானே இருந்துச்சு. சரி அவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜிமினோட அப்பா, உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க, என்ன இவனும் பிக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அவர் மறுபடியும் கால் பண்ணுறாரு. பட் உங்கள் அப்பா பிக் பண்ணவே இல்லை. உங்களுக்கு கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப். ஸோ அதனால் அவர் ஜிம்முக்கு தான் கால் அடிக்கிறாரு. இங்கே ஜிம்மின் அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி ஓரமாகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வரான். அவனுடைய ஷர்ட் அப்படியே கழட்டி உங்கள் கையை அப்படியே கட்டி போட்டிருக்கான். நீங்கள் அப்படியே கத்திட்டுருக்கீங்க, ஆனால் உங்களால் கத்த முடியல. ஏன்னா ஜிம்மினோட ஒரு ஹேண்ட்ஸ் உங்களுடைய லிப்ஸை அப்படியே சீல் பண்ணி வச்சுருக்கான். லைக் ப்ரிசன் மாதிரி, அழகான ஒரு ப்ரிசன். நீங்கள் அப்படியே ரொம்ப ஷிவர் ஆகுறீங்க. ஏன்னா ஜிம்மின் இவ்வளோ ஒரு மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயத்தை தான் கொடுக்குது. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்கள் மேலே அப்படியே இதுவாகிட்டு இந்த சைடு அந்த சைடு கால் போட்டு அப்படியே உங்கள் மேலே மொத்த ப்ரெஷரையும் கொடுக்குறான் வெயிட்டை. உங்களால் அவங்க வெயிட்டை தாங்கவே முடியல. நீங்கள் கத்தணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஜிம்மினோட கையை உங்களுடைய வாய் மேலே இருக்குது. ஜிம்மின் அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ண பார்க்குறான். அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். அடுத்த எபிசோடுக்கு ஸ்டே டியூன், ஓகேவா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அதனால் என்னால் நிறைய பெருசாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்ட் தென் வந்து சப்போஸ் அன்கட் சீன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா டெலகிராமில் பார்க்கலாம். ஸோ டெலகிராம் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு சேனலோடைய இந்த சேனல்லையே வரும்.
ஸோ அதை கிளிக் பண்ணி டெலகிராம் போய் பாருங்கள். அதில் வந்து எபிசோட்ஸ் லைக் இந்த டார்க் ஃபேன் ஃபிக்ஷன் அந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே நான் டெலகிராம்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அந்த சேனல் போனால் கூட டெலகிராமில் இருக்கும்னு ஹோப். ஸோ வி கேன் ட்ரஸ்ட். ஓகே கைஸ், பாய். அண்ட் தென் வந்து ஒரு டிஆர் அனுப்பிச்சிருந்தாங்க. லைக் நிறைய பேர் இந்த வாட்டியே சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியே அனுப்புங்க. உங்களுக்கு அந்த எஃப்எஃப் இந்த எஃப்எஃப் வேணும்னாலும் சொல்லுங்கள். பட் உங்கள் தாட்ஸையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஓகே கைஸ், பை பாய். லவ் யூ லாட்ஸ். எஸ் சரங்க அம்மி. அதுக்கு முன்னாடி just tell me, can we continue this as a FF or one shot, like shots? FFA வந்து ஷார்ட் எஃப்எஃபாக வந்து பண்ணலாமா, இல்லைனா வந்து ஒரு 2-3 பாட்டில் முடிக்கலாமான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே பாய்.